யாதவாபியுதயம் சர்க்கம் 2 ஸ்லோகம் 41. புரத் பிரபா கேசரம் அர்க்கபிம்பம் மமஜ்ஜ சிந்தௌ மகரந்த தாமிரம் சந்தியா குமாரியா ககனாம்புராஷேஹே கிரீடாஹிருதம் க்ஷிப்தம் இவாரவிந்தம். புரத் பிரபா கேசரம் அர்க்கபிம்பம் மமஜ்ஜ சிந்தௌ மகரந்த தாமிரம் சந்தியா குமாரியா ககனாம்புராஷேஹே கிரீடாஹிருதம் க்ஷிப்தம் இவாரவிந்தம். கேசரங்கள் என்பது பூவின் தாதுக்கள். அவை போல் விளங்குகின்றன ஒளிவுடைய சூரிய பிம்பம். அது தாமரை மலர் போல் சிவந்த நிறமுடையது. அது கடலில் மூழ்கிவிட்டது. சந்தியை என்ற சிறுமி ஆகாயம் என்ற கடலிலிருந்து விளையாட்டாக பறித்து எரிந்துவிட்ட தாமரை பூ போல சூரியன் ஆயிற்று. சந்தியா காலத்தினை குமாரியாகவும் சூரியனை தாமரை பூவாகவும் ஆகாயத்தை கடலாகவும் நிரூபணம் செய்வது சுவாமி தேசிகனின் தனிப்பாங்கு. சூரியன் மறைந்தால் தாமரைப்பூ மூடிக்கொள்ளும். சூரியனே தாமரை பூவானால் மூழ்குவது என்ற நிலையம். முந்தைய ஸ்லோகத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கின்ற என்றும் இதில் மூழ்கிவிட்டது என்றும் சுவாமி தெரிவிக்கின்றார். புரத் பிரபாகீசரம் அர்க்கபிம்பம் ஸ்புரத் பிரபாகீசரம் அர்க்கபிம்பம் மமஜ்ஜ சிந்தௌ மகரந்த தாம்ரம் மமஜ்ஜ சிந்தௌ மகரந்த தாம்ரம் சந்தியா குமாரியா ககனாம்புராஷேஹே சந்தியா குமாரியா ககனாம்புராஷேஹே கிரீடாஹிருதம் க்ஷிப்தம் இவாரவிந்தம் கிரீடாஹிருதம் க்ஷிப்தம் இவாரவிந்தம். ஸ்புரத் பிரபாகேசரம் அர்க்கபிம்பம் மமஜ்ஜ சிந்தௌ மகரந்த தாம்ரம் சந்தியா குமாரியா ககனாம்புராஷேஹே கிரீடாஹிருதம் க்ஷிப்தம் இவாரவிந்தம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.